இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். ரவுடிகளை ஒடுக்குவது தொடர்பாக புதுச்சேரி தமிழக உயர் போலீஸ் அதிகாரிகள் கூட்டம் காலாப்பட்டில் இன்று நடைபெற்றது. ரவுடிகளை ஒடுக்குவது, கடத்தல் போன்ற குற்ற சம்பவங்களை தடுப்பது குறித்து இரு மாநில போலீசார் ஆலோசனை கூட்டம் காலாப்பட்டில் உள்ள புதுவை பல்கலைக்கழக கருத்தரங்க அறையில் நடைபெற்றது. தமிழக வடக்கு மண்டல IG சைலேந்திர பாபு, புதுவை சட்டம் ஒழுங்கு SSP ஸ்ரீகாந்த் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் விழுப்புரம் DIG சக்திவேல், விழுப்புரம் SP பாஸ்கரன், கடலூர் SP பகலவன், விழுப்புரம் குற்றப்பிரிவு DSP பாண்டியன், DSPக்கள் முருகேசன், பஞ்சவர்ணம், சேகர், குப்புசாமி, வனிதா, புதுவை வடக்கு SP ராமராஜ், தெற்கு SP பைரவசாமி, ஊரக SP பழனிவேலு, இன்ஸ்பெக்டர்கள் மாறன், ஜிந்தா கோதண்டராமன், வீரவல்லவன், ரகுநாயகம், ரங்கநாதன், அதிரடிப்படை இன்ஸ்பெக்டர்கள் பாஸ்கரதாஸ், பாலகிருஷ்ணன், சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுவை தமிழக எல்லை குறித்து வரைபடம் திரையிடப்பட்டது. இரு மாநில எல்லைகளில் இருக்கும் காடுகள், மக்கள் கூடும் முக்கிய இடங்கள், ஆற்றுப் பகுதிகள் ஆகிய இடங்களில் இதுவரை ஏதாவது குற்ற சம்பவம் நடந்துள்ளதா என்பது குறித்து திரையில் பார்த்த காட்சிகளுடன் ஆலோசிக்கப்பட்டது. இரு மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல குற்றவாளிகள், ரவுடிகள் உருவப்படத்துடன் குற்றப்பட்டியலை அவர்கள் பார்வையிட்டனர். ஆலோசனை கூட்டத்தில் புதுவையில் இருந்து தமிழகத்திற்கு மது பாட்டில்கள் கடத்தப்படுவதை முழுமையாக தடுக்க வேண்டும், தமிழகத்தில் இருந்து கடத்தப்படும் ரேஷன் பொருட்கள் புதுவையில் பதுக்கப்பட்டு வருகிறது, இதை தடுக்க அதிரடியாக நடவடிக்கை எடுப்பது, எல்லையோரத்தில் கொலை, வழிபறி, பலாத்காரம் போன்ற சம்பவங்களில் காலம் தாழ்த்தாமல் இரு மாநில போலீசாரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழகத்தில் உள்ள டாப் 10 ரவுடிகளுக்கு புதுவை ரவுடிகள் அடைக்கலம் கொடுப்பதை கண்காணித்து அவர்கள் மீது அதிகபட்ச நடவடிக்கை எடுப்பது, எல்லையோரங்களில் 24 மணி நேரமும் ஆயுதம் தாங்கிய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபடுவது, புதுவையில் நடந்த கள்ளநோட்டு சம்பவம் தொடர்பாக வெளி மாநிலத்தில் உள்ளவர் பட்டியலை பெற்று அவர்களின் கைரேகை, புகைப்படத்தை அனைத்து மாநில போலீசாருக்கும் அனுப்ப வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. புதுவைக்கு அதிக அளவில் வெளிநாட்டினர் வந்து செல்வதால் அவர்களுடைய பாஸ்போர்ட், விசா போன்ற ஆவணங்களை சரிபார்ப்பது உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்தும் தொடர்ந்து இரு மாநில போலீசாரும் தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். வரும் 14ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவிருக்கும் முதல்வர்கள் மாநாட்டில் புதுவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி பங்கேற்க உள்ளார். உள்நாட்டு பாதுகாப்பு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்க புதுடெல்லியில் வருகிற 16ஆம் தேதி பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் முதல்வர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்ள புதுவை முதல்வர் ரங்கசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக 15ஆம் தேதி இரவு டெல்லி செல்லும் முதல்வர் ரங்கசாமி 16ஆம் தேதி பிரதமர் தலைமையில் நடக்கும் முதல்வர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். தொடர்ந்து டெல்லியில் அவர் பல்வேறு மத்திய அமைச்சர்களை சந்தித்து புதுவை வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசுகிறார். மேலும் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து புதுவைக்கு புயல் நிவாரணமாக கூடுதல் நிதி ஒதுக்க வலியுறுத்துகிறார். புதிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு, நியமன MLAக்கள் நியமனம், அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் சிதம்பரத்தை சந்தித்து பேச புதுவை முதல்வர் ரங்கசாமி முடிவெடுத்துள்ளார். இதனிடையே தேசிய பயங்கரவாத தடுப்பு மையம் குறித்து ஆலோசிக்க முதல்வர்களின் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் மே மாதம் 5ஆம் தேதி டெல்லியில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் புதுவை முதல்வர் ரங்கசாமிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த கூட்டத்திலும் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்பார் என செய்திகள் தெரிவிக்கின்றன. புதுவை நேரு வீதியில் நிறுத்தப்படும் கார்களுக்கு கட்டண வசூல் முறை விரைவில் அமல்படுத்தப்படும் என்று
SSP ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். சுற்றுலா நகரமான புதுவையில் நெரிசலுக்கு பேர் போன வீதியாக திகழ்வது நேரு வீதி. அனைத்து விதமான வர்த்தக நிறுவனங்களும் ஒரே வீதியில் அணிவகுத்து நிற்பதுதான் நேரு வீதியின் போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுவை முதல்வர் திரு ரங்கசாமி நேரு வீதியில் உள்ள பழைய சிறைச்சாலையை பார்வையிட்டு விரைவில் பழைய சிறைச்சாலை வாகன நிறுத்துமிடமாக மாற்றப்படும் என அறிவித்திருந்தார். இந்நிலையில் SSP ஸ்ரீகாந்த் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் புதுவை நேரு வீதியில் நிறுத்தப்படும் கார்களுக்கு 10 ரூபாய் கட்டணம் வசூலிக்க இன்னும் ஒரு வாரத்தில் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் நேரு வீதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் போக்குவரத்து போலீசாருக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை வெற்றி வெங்கடேஸ்வரா பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை வெற்றி வெங்கடேஸ்வரா பள்ளியின் ஆண்டு விழா இன்று காலை 11 மணியளவில் பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவியரின் இறைவணக்க பாடலுடன் தொடங்கியது. நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியை அமலா வரவேற்புரை ஆற்றினார். தலைமை ஆசிரியை ரமா ஆண்டறிக்கை வாசித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசினார். நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு தொடுதிரை கணினி மூலம் செய்முறை பயிற்சி அளிக்கப்பட்டது. நிறைவில் பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் நிறைவில் பள்ளி ஆசிரியை சுப்புலட்சுமி நன்றி கூறினார். புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்கக கற்றல் கற்பித்தல் பொருட்கண்காட்சி ஏம்பலம் அரசு தொடக்கப் பள்ளியில் தொடங்கியது. புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்கக பள்ளி துணை ஆய்வாளர் அலுவலகம் வட்டம் 4ற்குட்பட்ட 37 அரசு தொடக்கப்பள்ளியின் 180 ஆசிரியர்கள் பங்கு பெற்ற கற்றல் கற்பித்தல் பொருட்கண்காட்சியின் தொடக்க விழா ஏம்பலம் அரசு தொடக்கப் பள்ளியில் இன்று காலை துவங்கியது. 4ஆம் வட்ட பள்ளி துணை ஆய்வாளர் ஜெகசிற்பியன் கொல்பேர் அனைவரையும் வரவேற்றார். கண்காட்சியை நல அமைச்சர் திரு ராஜவேலு மற்றும் கல்வி அமைச்சர் திரு தியாகராஜன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். பெண்கல்வி துணை இயக்குநர் திருமதி மீனாட்சி விழாவிற்கு தலைமை தாங்கிட மாஹே முதன்மை கல்வி அலுவலர் கலைச்செல்வன் மற்றும் 3ஆம் வட்ட பள்ளி துணை ஆய்வாளர் துரைக் ஆந்திரே சவுந்தரராஜு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் ஆசிரியர்கள் தயார் செய்து வைத்திருந்த பல்வேறு வகையான புதிய கற்றல் கற்பித்தல் திறன்களை உள்ளடக்கிய காட்சிப் பொருட்கள் இடம்பெற்றிருந்தன. நெட்டப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயச்சந்திரன் நன்றியுரையுடன் விழா நிறைவடைந்தது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஏம்பலம் அரசு தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அன்பன் மற்றும் வட்டம் 4 விழாக்குழு உறுப்பினர்கள் தலைமை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் புயலில் சேதமடைந்த படகுகளை சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி தானே புயலால் தேங்காய்த்திட்டு வம்பாக்கீரப்பாளையம் மீன்பிடி துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டிருந்த 250க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ஃபைபர் படகுகள் சேதமடைந்தன. அவைகள் தேங்காய்த்திட்டு துறைமுக கரையோர மணல் சேற்றிலும் தென்னந்தோப்பிலும் சிக்கிக் கொண்டன. சிக்கிய படகுகளை மீட்டு பழுது பார்க்க பணமின்றி மீனவர்கள் அவதிப்பட்டனர். இந்நிலையில் புயல் நிவாரணம் படிப்படியாக வர தொடங்கியதால் மணல் சேறு தென்னந்தோப்புகளில் சிக்கிய படகுகளை மீட்கும் பணியில் கடலூரை சேர்ந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே மீன்பிடி தடைக்காலம் வருகிற 15ஆம் தேதி தொடங்கி 45 நாட்கள் நடைபெற உள்ளது. ஏற்கனவே புயலால் 3 மாதமாக தொழிலுக்கு செல்ல முடியாத நிலையில் தடைக்காலம் வருவதால் 2 மாதத்திற்கு பிறகுதான் இயல்பு நிலை திரும்பும் என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுவை புதிய பேருந்து நிலையத்தில் கடந்த ஜனவரி மாதம் காணாமல் போன 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கடந்த ஜனவரி மாதம் புதுவை புதிய பேருந்து நிலையத்தில் நண்பகல் 11 மணியளவில் மங்கலம் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த பூரணி என்பவர் பழம் வாங்க சென்றபோது தன்னுடைய மணிப்பர்ஸை தவறவிட்டார். அந்த பர்சில் சுமார் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 6 சவரன் தங்க சங்கிலி மற்றும் செல்போன் இருந்தது. அந்த மணிப்பர்ஸை கோட்டக்குப்பம் கோட்டைமேடு சறுக்கு பாலத்தை சேர்ந்த பாஞ்சாலி என்பவர் கண்டெடுத்து விசாரிக்கையில் உரிய நபர் தெரியாததால் அந்த மணிப்பர்ஸை தன்வசம் வைத்திருந்தார். 2 மாதங்கள் கழித்த நிலையில் அந்த மணிப்பர்ஸை பாஞ்சாலி உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார்.
இதை உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் ரகுநாயகம் மற்றும் உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் பவித்ரன் ஆகியோர் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ராமராஜு அவர்கள் உத்தரவின் பேரில் நகைக்கு உரியவரான பூரணியிடம் நகையை ஒப்படைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்ரீகாந்த் உரியவரான பூரணியிடம் பொருளை ஒப்படைத்தார். தானே புயலால் பொலிவிழந்த புதுவை தற்போது வெயிலின் பிடியில் சிக்கி தவித்து வருகிறது. கடந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி தானே புயல் புதுவையை தாக்கியது. தானே புயலின் தாக்கத்தால் புதுவையில் உள்ள பல்வேறு மரங்கள் வேரோடு சாய்ந்தன. பசுமை மங்கிய நிலையில் காணப்பட்ட புதுவை வெயிலின் கோரப்பிடியில் சிக்கி இப்பொழுது தவித்து வருகிறது. காலையில் 6 மணியில் இருந்தே வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. பகல் வேளையில் வீட்டை விட்டு வெளியே வரவே மக்கள் அஞ்சத் தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் தென்னை மரங்கள் பல தானே புயலுக்கு பலியாகிவிட்ட நிலையில் இளநீரின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. எனவே மக்கள் வெயிலின் தாக்கத்தை தணிக்க விலையுயர்ந்த பழரசங்களை நாடி வரும் நிலையில் கிராமத்தில் இருந்து கிடைக்கும் பனை நுங்குகளுக்கு கடும் கிராக்கி நிலவி வருகிறது. பனை நுங்கு இயற்கையாகவே உடலுக்கு குளிர்ச்சியூட்டும் ஒரு உணவாகும். எனவே மக்கள் பனை நுங்கு சாப்பிடுவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வெயிலின் தாக்கத்தால் ஏற்பட்ட மக்களின் பனை நுங்கின் மேல் உள்ள ஆர்வம் நுங்கு விற்பனையாளர்களை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே கொண்டு சென்றுள்ளது. புனித வெள்ளியை முன்னிட்டு அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு இன்று காலை புனித ஆரோக்கிய அன்னை ஆலய நல்லாயன் இளையோர் குழு நடத்தும் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் 40க்கும் மேற்பட்ட இளையவர்கள், பெரியவர்கள், இளம் பெண்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை MS சேவியர், அருட்தந்தை மைக்கேல் சூசைராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். புதுவை அரசு LDC உள்ளிட்ட பணிகளுக்கு விண்ணப்பித்த கிராமப்புற இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி முகாம் பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுவை அரசு உள்ளாட்சித்துறை வேலை வாய்ப்பகத்துடன் இணைந்து இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் புதுச்சேரி கிளையின் சார்பாக புதுவை அரசு LDC உள்ளிட்ட பணிகளுக்கு விண்ணப்பித்த கிராமப்புற இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி முகாம் நடத்தியது. பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் மாண்புமிகு மின்துறை அமைச்சர் திரு தியாகராஜன் வாழ்த்துரை வழங்கினார். இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் புதுச்சேரி கிளை தலைவர் முனைவர் தனபால் நோக்க உரையாற்றினார். முகாமில் அரசு தேர்வு சம்பந்தமான ஆங்கிலம், அறிவியல், கணிதம், வரலாறு, புவியியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள் மற்றும் மாதிரி தேர்வு ஆகிய தலைப்புகளில் வல்லுநர்கள் பயிற்சி அளித்தனர். முனைவர் வெற்றிவேல் அவர்களின் நன்றி உரையுடன் விழா நிறைவடைந்தது. நாடு முழுவதும் 50 ரயில் நிலையங்களில் அதிநவீன ஓய்வறைகள் அமைக்க ரயில்வே அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதுபற்றி டெல்லியில் ரயில்வே அமைச்சக உயர் அதிகாரி ஒருவர் கூறுகையில், பயணிகள் வசதியை மேம்படுத்தவும், ரயில் நிலையங்களை விமான நிலையங்களுக்கு இணையாக மாற்றி அமைக்கவும் டெல்லி, ஹவுரா, மும்பை, பெங்களூரு உள்ளிட்ட 50 முக்கிய ரயில் நிலையங்களில் அதிநவீன ஓய்வறைகள் அமைக்கப்படும். இந்த ஓய்வறைகளில் சொகுசு இருக்கைகள், உணவகங்கள், குளிர்பான விற்பனை கடைகள், வயதான பயணிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்த வீல் சேர்கள், கம்ப்யூட்டர் அறைகள், ஃபேக்ஸ் மற்றும் லாக்கர் வசதிகள் ஏற்படுத்தப்படும். இதை பயன்படுத்த விரும்பும் பயனாளிகள் முன்கூட்டியே முன்பதிவு செய்ய வேண்டும். மேலும் முக்கிய ரயில் நிலையங்களில் பயணிகள் வேகமாக செல்ல வசதியாக அடுத்த 5 ஆண்டுகளில் 321 எக்ஸ்கலேட்டர்கள் அமைக்கப்படும். ரயில் பயணிகள் பயன்படுத்தும் பெட்ஷீட்டுகள், தலையணைகளை சலவை செய்து கொடுப்பதற்காக கூடுதலாக 6 நவீன லாண்டரிகள் அமைக்கப்படும். இதற்காக 1102 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய போலீசாருக்கு ரொக்கப்பணம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் சிவதாசன் சில நாட்களுக்கு முன்பு போக்குவரத்து துறையில் சிறப்பாக பணியாற்றும் போலீசாருக்கு ரொக்கப்பணம் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் 2012 மார்ச் மாதத்தில் சிறப்பாக பணியாற்றிய போக்குவரத்து போலீசார் வரிசையில் மனோகரன், விநாயகம், ஜாக்கிரியா, தமிழ்மணி, ஹமீது உசேன், ஜெயமுருகன், ரமேஷ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு சான்றிதழ்களும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. நேரு வீதியில் உள்ள போக்குவரத்து காவல் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக SSP ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டார். மேலும் போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் சிவதாசன் மற்றும் போக்குவரத்து ஆய்வாளர்கள் ரவிக்குமார் மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய போலீசாரை பாராட்டினர். புதுவை ஆடிட்டர் வீட்டில் நடைபெற்ற கொள்ளையில் துப்பு துலங்கியதால் போலீசார் 4 பேரை கைது செய்துள்ளனர். புதுவை ஈஸ்வரன் கோவில் வீதியை சேர்ந்த ஆடிட்டர் ஆனந்தனை கடந்த நவம்பர் மாதத்தில் கொரியர் ஊழியர்கள் போல் அவரது வீட்டிற்கு வந்த மர்ம நபர்கள் அவரை கட்டி போட்டுவிட்டு 40 பவுன் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர்.
ஆனந்தன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் ஆடிட்டர் ஆனந்தனிடம் குற்றவாளிகள் விவரங்களை சேகரித்து கொரியர் நிறுவனங்களில் விசாரணை நடத்தினர். இதற்கிடையே சீனியர் எஸ்பி ஸ்ரீகாந்த் பழைய கொள்ளை வழக்குகளில் குற்றவாளிகளை பிடிக்க வடக்கு எஸ்பி ராமராஜுக்கு உத்தரவிட்டார். இந்நிலையில் ஆடிட்டர் ஆனந்தன் வீட்டில் சமீபத்தில் வேலை பார்த்த பிளம்பர் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரித்ததில் அவர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறியதால் விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் அந்த பிளம்பரின் தூண்டுதலின் பேரில்தான் மேலும் 2 நபர்கள் ஆனந்தன் வீட்டில் புகுந்து கொள்ளையடித்தது தெரியவந்தது. இதனை அடுத்து வைத்திக்குப்பத்தை சேர்ந்த உதயகுமார், காசிநாதன், ஜனார்த்தனன் மற்றும் கடலூரை சேர்ந்த நரேஷ் ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்து ஆடிட்டர் ஆனந்தனின் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட நகை, பணம் மற்றும் லேப்டாப்பையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இதை முன்னிட்டு நாங்கள் பல்வேறு முயற்சிகள் செய்து இன்று அந்த கொள்ளை அடித்த கும்பல்களை கைது செய்திருக்கின்றோம். அந்த இளம் வாலிபர்களை எல்லாம் கைது செய்து அவரிடமிருந்து அனைத்து பொருட்களையும் மீட்டுள்ளோம். இதில் முக்கிய காரணம் பார்க்கும் பொழுது அந்த இல்லத்தில் பிளம்பராக சில மாதங்களுக்கு முன்பு பணியாற்றிய ஒரு வாலிபர் தான் இவர்களை இங்கு அழைத்து சென்று இங்கு கொள்ளையடிக்க முயற்சி செய்துள்ளார்கள். இந்த இளம் கும்பல் முதல் முறையாக குற்றம் புரிந்திருக்கிறார்கள். அதனால் அவர்களை பிடிக்க சற்று கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் சிறப்பான முறையில் பணியாற்றி காவலர்கள் எங்கள் எஸ்டிஎஃப் படை சார்ந்தவர்கள் பிடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் பாராட்டுக்கள். புதுவை வேளாண் அறிவியல் நிலைய ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்க பொது பேரவை கூட்டம் நடைபெற்றது. புதுவை வேளாண் அறிவியல் நிலைய பயிற்சி வளாகத்தில் இன்று காலை நடைபெற்ற பொது பேரவை கூட்டத்தில் 2012-2013 ஆண்டுக்கான உத்தேச வரவு செலவு திட்டத்தினை வாசித்து அங்கீகரித்தல், 2008, 2009, 2009-2010 ஆண்டுக்கான தணிக்கை அறிக்கையை வாசித்து பதிவு செய்து வரவு செலவினங்களை அங்கீகரித்தல், 2008-2009, 2009-2010 ஆண்டுக்கான காப்பு நிதி, கல்வி நிதி, வாராக்கடன், கட்டிட நிதி, பொதுநல நிதி, பங்கு ஈவு நிதி, லாபத்தினை லாப பங்கீடு செய்து அதனை அங்கீகரித்தல், சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு 2009, 2010, 2010 மற்றும் 2011 ஆண்டிற்கான கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசு வழங்குவது தொடர்பாகவும் ஆலோசித்து முடிவு செய்யப்பட்டது. கூட்டத்தில் தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், இயக்குநர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு ரவுண்ட் டேபிள் 70 சார்பில் ஆட்டோ பேரணி நடைபெற்றது. தானே புயலால் சாய்ந்த மரங்களுக்கு பதிலாக புதிய மரங்கள் நட வலியுறுத்தி புதுச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 சார்பில் ஆட்டோ பேரணி நடைபெற்றது. கடற்கரை காந்தி திடலில் ஆரம்பித்த ஆட்டோ பேரணியை போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் மனோகரன் துவக்கி வைத்தார். பேரணியின் போது பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் மரம் வளர்ப்போம், உயிர்களை காப்போம் என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டது. நகரின் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற பேரணியில் ரவுண்ட் டேபிள் தலைவர் சார்லஸ் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை விநாயகம்பட்டில் ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தேர் மற்றும் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் விநாயகம்பட்டில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு தேர் மற்றும் தீமிதி திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வந்த திருவிழாவின் இறுதி நாளான நேற்று அம்மன் ஊர்வலத்துடன் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தேர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி உற்சவத்தில் பக்தர்கள் ஆர்வமுடன் தீமிதித்தனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவில் தெருக்கூத்து மற்றும் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. திருவிழாவில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.